வாக்கு எண்ணிக்கையானது 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை டெல்லிக்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தமிழகத்திலும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் EVKS இளங்கோவன் மறைவால் காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 8ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 10ஆம் தேதி தொடங்கும் என்றும் கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு 17ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை 18ஆம் தேதி நடைபெறும் என்றும் வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் வரும் 20ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறுகிறது. பிப்ரவரி 8ஆம் தேதி டெல்லி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லிக்கான சட்டமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி நிலவுகிறது. அங்கு காங்கிரஸ், ஆம் ஆத்மி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி ஆகிய 3 பேரில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்பது தொடர்பாக பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்காளர்கள் தீர்ப்பு அளிக்க இருக்கிறார்கள். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்திருக்கிறார். இதே போல தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் EVKS இளங்கோவன் மறைவால் காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ள அந்த தொகுதியிலும் பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கும் வேட்புமனு தாக்கல் வரும் 10ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் 17ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல வேட்புமனுக்கள் பரிசீலனை 18ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் 20ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி மற்றும் டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மற்றும் கடைசி நாள் பரிசீலனை, வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான நாள் ஆகியவையும் பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. டெல்லியை பொறுத்தவரை அங்கு மும்முனை போட்டி நிலவுகிறது. ஆளும் ஆம் ஆத்மி கட்சி மற்றும் காங்கிரஸ், பாஜக இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. ஆட்சியை டெல்லியில் கைப்பற்ற போவது யார் என்பது தொடர்பாக பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் மக்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 10ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் 17ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுக்கள் பரிசீலனை 18ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான நாள் ஜனவரி 20ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கும் டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கும் இதே தேதியில்தான் வேட்புமனு தாக்கல் மற்றும் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்திருக்கிறார். வாக்குப்பதிவு பிப்ரவரி 5, வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 8 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கலானது ஒரு 10ஆம் தேதி தொடங்குகிறது. திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் ஜனவரி 20. வேட்புமனு தாக்கல், பரிசீலனை, கடைசி நாள் ஆகிய அனைத்தும் 10 நாட்களுக்குள் நடைபெற இருக்கிறது. வரும் 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வேண்டிய நெருக்கடிக்கு அரசியல் கட்சிகள் தள்ளப்பட்டுள்ளன. தற்போது இந்த பொங்கல் விடுமுறையை ஒட்டியுள்ள நாட்களான இந்த 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள் அனைத்து வேட்பாளர்களும் டெல்லி மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு EVKS இளங்கோவன் மறைவால் காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கும் வேட்புமனு தாக்கல் 10ஆம் தேதி தொடங்குகிறது. 20ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கையானது பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் இப்போது அறிவித்திருக்கிறார். வேட்புமனு தாக்கல் மற்றும் வேட்புமனு தாக்கல் நிறைவு, வேட்புமனுக்கள் பரிசீலனை ஆகிய அனைத்தும் 10 நாட்களுக்குள் நிறைவடைகிறது. ஜனவரி 10 முதல் ஜனவரி 20ஆம் தேதிக்குள் வேட்புமனு தாக்கல், வேட்புமனு பரிசீலனை மற்றும் வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் ஆகியவை 20ஆம் தேதிக்குள் நிறைவடைகிறது. இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் இன்னும் 3 நாட்களில் வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடப் போகும் வேட்பாளர் யார் என்பதை முடிவு செய்து காங்கிரஸ் கட்சியை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 20ஆம் தேதிக்குள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் 10 நாட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது கால அவகாசம். 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள் வேட்புமனு தாக்கல் மற்றும் வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான நாள் மற்றும் வேட்புமனுக்கள் பரிசீலனை, வாபஸ் உள்ளிட்டவை இந்த 4 நாட்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கையானது பிப்ரவரி 8ஆம் தேதி டெல்லி சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சியை கைப்பற்றப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கும் வாக்கு எண்ணிக்கையானது பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறுகிறது.
இதே போல ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலிலும் பிப்ரவரி 8ஆம் தேதி முடிவு தெரிய வரும்.